Vehicles book இதோட ரேட் பாத்தீங்கன்னா 1.75 இந்த டைனோசர் புக் கலரிங் வந்துட்டு பாத்தீங்கன்னா 1.75 தான் வருது. நான் வின் பண்ணிட்டேன். இந்த டக் செட் வந்து ஒரு பீஸ் வந்து 10 ரியால். இந்த ஷேப் செட் பாத்தீங்கன்னா 5 ரியால் தாங்க. சூப்பரா இருக்கு. ஒரு இது வந்துட்டு 4 ரியால் போல. நிறைய ஃபிளாஷ் கார்டு வச்சிருக்காங்க. நிறைய கலர்ஸ்ல இருக்கு. இது ஒன்னு வந்து 18 ரியாலுங்க. நல்ல குவாலிட்டியா இருக்கானா. சூப்பரா இருக்கு. நம்ம குட்டீஸ் கிட்ட கொடுத்தனா ஒரு நாள்ல கிறுக்கி தள்ளிடி கிழிச்சி வச்சிருங்க. இது எல்லாமே சின்ன சைஸ் பேக் இல்ல ரிட்டர்ன் gift கொடுக்கலாம். வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் ரவானாக் ஷாப்பிங்கில் நிறைய ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். ஸோ அதை கண்டினியூ பண்ணி மீதி இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் இப்போ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை முதல்ல பார்க்குறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் மீ ரஞ்சனி. லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே கமெண்ட்டில் ஆட் பண்ணுற அதோட லிங்க்கை அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். க்ளூ கன்னுக்கான ஸ்டிக்குங்க. இது எவ்வளோ வருது அப்படின்னா 8.5 ரியால் வருது. ஸோ இவ்வளோ இதுவுமே சேர்த்து 8.5 தான். ஓகே தான். நிறைய வச்சுருக்காங்க இங்கே. ப்ராஜெக்ட் யாராவது பண்ணுறீங்க அப்படின்னா இது மாதிரிலாம் வாங்கிக்கலாம். பல்லு செட்டு மாடலு, மண்டவோடு மாடல் இதெல்லாம் வச்சுருக்காங்க மேலே ஃபுல்லாக. வந்து இங்கிலீஷ் லேட்டர்ஸ் புக்கு. இது எவ்வளோ வருது அப்படின்னா 4 ரியால் வருதுங்க. நிறைய புக்ஸ் கலெக்ஷனும் இங்கே வச்சுருப்பாங்க. இது வந்து நம்பர்ஸு, இது வந்து கேஜிக்கு 3 to 5 ஏஜஸ்க்கு. நம்ம வந்துட்டு இப்போ அச்சுக்குட்டி ஸ்டேஜ்க்கெல்லாம் நம்ம புக்கு வாங்கணும்னு நினச்சா இங்கே வந்து வாங்கலாம். ரேட் வந்து பார்த்திங்கன்னா 4 ரியால் அந்த ரேட்டுக்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா 18 வருது. வந்து ஷேப்ஸ் புக்கு. இது எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா 4 ரியால் வருது. அதிலே வந்துட்டு நல்லா இருக்குது. நல்லா அந்த ஷேப்ஸை வந்துட்டு ஒரு பிக்சராக ஐடென்டிஃபை பண்ணி இது பண்ணுறாங்க பாருங்கள். எக்கு, வாட்டர்மெலன், பொட்டேட்டோ இதெல்லாம் வந்துட்டு ஓவலில் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிலிண்டர் ஷேப்பில் என்ன வருது அது மாதிரி ஒரு ஷேப்புக்கும் இதுவாக வச்சுருக்காங்க. ஸ்கொயரில் பாருங்கள் கிஃப்ட் பாக்ஸு, கேரம் போர்டு, சர்க்கிள் என்னெல்லாம் வருதுன்ட்டு போட்டிருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு. இது 4 ரியால் தான். இது இங்கிலீஷ் புக் வந்து 2.5 தான் வருது. இங்கிலீஷ் வந்து எழுதுகிற மாதிரி ரிட்டன் ப்ராக்டிஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ அங்கே வந்துட்டு ஃபுல்லாக டாட் வச்சுருக்காங்க பாருங்கள். அச்சுக்குட்டி ஏஜ்க்கு வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் வாங்கலாங்க. நான் வந்து ஆல்ரெடி நிறைய வச்சுருக்கேன். நான் என்னென்ன வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள். அச்சுக்கு நான் வந்துட்டு அதில் சொல்லித்தருவேன். அப்பப்போ சொல்லித்தர்றதுங்க அவளோட மூடை பொறுத்து. படித்தான்னா சொல்லித்தருவேன். எழுத்து பிடிச்செல்லாம் சொல்லி வைக்கிறதுலாம் கிடையாது. அதுக்கடுத்து இது வந்து கவுண்டிங் ப்ராக்டிஸ்க்கு. இது மேக்ஸு இங்கிலீஷில் மட்டும் இல்லைங்க. இங்கே வந்து கீழே பார்த்திங்கன்னா அரபிக்கில் அது மாதிரி ஒரு இதுக்கும் ஏற்ற மாதிரி இருக்குது. கலரிங் புக்குங்க. இது எவ்வளோ வருதுன்னா 3 ரியால் தான் வருது. ஓகே தான். குட்டீஸ்க்கு வந்துட்டு எங்கேயாவது நீங்கள் வெளில கூட்டு போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு புக்கு, ஒரு பென்சில், கலர் பென்சில் தூக்கி போட்டு போனீங்கன்னா அதுங்க பாட்டே கலர் பண்ணிகிட்ருப்பாங்க. நல்லா இருக்குது. இது வந்து வெஹிக்கல்ஸ் புக்கு. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 1.75 இந்த டைனோசர் புக் கலரிங்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1.75 தான் வருது. ஸோ இந்த சைடு எல்லாமே 1.75. ஸோ நிறைய புக்ஸும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. நம்மளோட பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம் இங்கே. ஏன்னா 1.5 ரியால், 2.5, 4, 4.5 அந்த மாதிரி நிறையா இருக்குது. இதுக்கான அந்த கவுண்டிங் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த இது கூட இருக்குது. இது கொஞ்சம் நல்லா மொத்தமாக பெருசாக இருக்குங்க. இது வந்து 16 ரியால் வருது. இதுவும் வந்து மேக்ஸ் தான். இது வந்து 14 ரியால் வருது. இது வந்து அந்த அபாக்கஸ் ப்ராக்டிஸ் இது போல். ஏன்னா அந்த இது போட்டிருக்காங்க பாருங்கள். லெவல் 5, லெவல் 6, 7, 8. நீங்கள் யாராவது அபாக்கஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி புக்ஸ் வந்து வாங்கிக்கலாம். இது வந்து 11 ரியால் வருது. நிறைய டிஃப்ரெண்ட்டான இதில் வந்துட்டு புக்ஸ் எல்லாமே இருக்குது. குட்டீஸ்க்கு ஏற்ற மாதிரி, அதுக்கப்புறம் பெரிய குட்டீஸ்க்கு ஏற்ற மாதிரி, ரொம்ப சின்ன பசங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே இருக்குது. இந்த ஸ்டிக்கி நோட் வந்துட்டு 0.75. இப்போ நம்ம மளிகை ஐட்டம்லாம் எழுதுறதுக்கெலாம் யூஸ் ஆகும். எழுதி ஃப்ரிட்ஜில் ஒட்டி வச்சிட்டோன்னா தேவைன்றப்போ எடுத்துக்கலாம். இது வந்து 1.5. ஸோ நிறைய கலர்ஸ் வந்துட்டு இங்கே அவைலபிளாக இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா கலர் க்ரேயான்ஸுங்க. இதுக்கு மட்டும் ஒரு நீட்டு செக்ஷன் வந்து வச்சுருக்காங்க. இதில் வந்து வாட்டர் கலரு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பென்சிலு, கலர் பென்சில்ஸு, அந்த வாட்டர் கலர்லேயே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்கெட்சு எல்லாமே இருக்கும் இந்த இதில். ஃபேபர் கேஸ்டலோடதும் இருக்கும். நல்ல குவாலிட்டியாக தான் வச்சுருப்பாங்க. நல்லாயிருக்கும் இது எல்லாமே. சைடு எல்லாமே வந்துட்டு வால் ஸ்டிக்கர்ஸுங்க. இது வந்து ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு டிசைன்ஸு ப்ளஸ் இது வந்துட்டு வரும். கம்மி ரேட்லேயும் இருக்குது, அதிகமான ரேட்லேயும் இருக்குது. கம்மி ரேட்னா 8 ரியால்லேருந்தே இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 8.5 ரியாலு. ஸோ அந்த மாதிரி இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 10 ரியாலு. ஸோ ஒரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு மாறும். ஷீட்டில் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க. இது எவ்வளோ ரேட் வருது அப்படின்னா 33 ரியால் வந்துட்டு வருது.
இது ஒன்றுத்துக்கும் சைஸ் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ சென்டிமீட்டர்ஸ் வந்து இருக்குது அப்படின்ட்டு. இது 45 சென்டிமீட்டர் இன்ட்டு 15 சென்டிமீட்டர். இது அப்படியே ஒரு ஓவர் வியூவாக காமிக்கிறேன் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்கன்ட்டு. இது எல்லாத்தையும் நான் ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா அவ்வளோதாங்க, இந்த வீடியோவே முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குது, உங்கள் வீட்டில் எதாவது டெக்கரேட் பண்ணணும், ஏதாவது மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். இந்த மாதிரி ஷீட்ஸ் வந்துட்டு நல்லாயிருக்கும். நானுமே எங்கள் வீட்டுக்கு வந்து ஒட்டியிருக்கேன். இது வந்து 10 ரியாலு. நம்ம இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறதுனால சட்டுப்பட்டுன்னு பெயிண்ட் எல்லாம் அடிக்க முடியாதுங்க. அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி கலர் ஷீட்ஸ்லாம் ஒட்டுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்பயுமே ஒரே மாதிரியே இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா, இது கொஞ்சம் ஒட்டுறப்போ நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கு கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும். நம்மளே இதில் வந்துட்டு நிறைய மாடல்ஸ் கூட ட்ரா பண்ணிவிட்டு கூட ஒட்டலாம். என்னோடய ஃப்ரெண்டு வந்துட்டு இதிலே வந்து நிறைய மாடல் மாதிரி ட்ரா பண்ணுவாங்க. ட்ரா பண்ணிவிட்டு ஒட்டுறப்போ அதுவும் கொஞ்சம் க்ரியேட்டிவாக நல்லாயிருக்கும் வீட்டுக்கு. எல்லாமே பேப்பர்ஸ் வச்சுருக்காங்க. 10 ரியால், இது வந்து 28 ரியால், ஒன்று ஒரு மாதிரி இருக்குது. இது ஃபுல்லாக கலர் பேப்பருங்க. இவ்வளோ பேப்பர்ஸுமே பார்த்திங்கன்னா 10 ரியால் தான் வருது. செம இல்லை? இந்த குட்டீஸ்க்கு அடிக்கடி வந்து இந்த கலர் பேப்பர்ஸ் எல்லாம் கேட்பாங்க ஆக்டிவிட்டீஸ்க்கு. இந்த பாருங்கள் 10 ரியால் தான் போட்டிருக்காங்க. எல்லா கலர்ஸுமே இருக்குது, மல்டி கலர்ஸ் மாதிரி இருக்குது இதில். இது வந்து ஃபோம் போர்டு. இது எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இது வந்து 6 ரியால் தாங்க. செம இல்லை? எல்லா கலர்ஸுமே இருக்குது. நம்ம குட்டி குட்டியாக பண்ணுறதா இருந்தால் இப்படி எடுத்துக்கலாம் போல் 6 ரியாலுக்கு. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே இது ஃபுல்லாக இதுவாக இருக்கும். எரேசர் இது ஃபுல்லாக, பென்சில் இது ஃபுல்லாக. இந்த சைடெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபைல்ஸ் எல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருப்பாங்க. எல்லாமே ஃபைல்ஸ் தாங்க. இந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா அந்த பிரிண்டருக்கான ஐட்டம்ஸு, ஷீட்ஸு, அது மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ எவ்வளோ இருக்குது பாருங்கள். உட்டன் டாய்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து பார்ட்ஸ் ஆஃப் த பாடியெல்லாம் இதில் வந்துட்டு மேட்ச் பண்ணுற மாதிரி இது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கார்ட்டூன் கேரக்டர்ஸு அந்த மாதிரி இருக்குது. இது வந்து 9 ரியால் தான் வருது. நல்லாயிருக்கு. இந்த குட்டீஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் திங்க் பண்ணி இது பண்ணுற மாதிரி விளையாடுற மாதிரி இருந்ததுன்னா இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து ஏபிசிடி இருக்கு இல்லையா, அது வந்து வைக்கிறது. இது வந்துட்டு 15 ரியால் வருது ஒரு பீஸு. நார்மலாக பிளாஸ்டிக்கில் விளையாடுறத விட உட்டன்னா வாயில் வச்சா கூட பிரச்சனை இல்லை சின்ன குழந்தைங்களுக்கு. இந்த டக்கு செட்டு வந்து ஒரு பீஸ் வந்து 10 ரியால். இந்த ஷேப் செட்டு பார்த்திங்கன்னா 5 ரியால் தாங்க. சூப்பராக இருக்குது. குழந்தைங்க வந்துட்டு நல்லா க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி வைக்கலாம். இது வந்து ஏபிசிடி. ஆனால் என்னென்னா இது வாங்குறப்போ தொலைச்சிக்காமல் பார்த்துக்கணும், அது ஒன்று இருக்குது. ஏன்னா ஒன்று தொலைஞ்சாலும் எல்லாம் இதுவாகிடும். இது வந்து ட்ரையாங்கிள் இது. ஸோ அது மாதிரி நிறைய வச்சுருக்காங்கங்க. என்னென்னவோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. பசல் இருக்கு இல்லையா, அது வந்து வுட்டிலே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு 6 ரியால் தான். எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குல்ல? ஹனிபி, பாண்டா, அதுக்கப்புறம் இந்த சைடு 1 2 3 ஏபிசிடி டாய் செட்டு. இது பார்க்க சூப்பராக இருக்குங்க. இது வந்து 6 ரியால் தான். செம இல்லை? 6 ரியாலுக்கு நல்ல ஒர்த்துன்னு தான் சொல்லணும். நல்லா இருக்குது. 3+ ஏஜஸ் வந்துட்டு இது பண்ணலாம். அச்சுக்குட்டிக்கிட்ட இது மாதிரி இருக்கான அது பெருசாக இருக்குது. அதை நாங்கள் இந்தியாவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். இங்கே இது வந்துட்டு கம்மியாக தாங்க இருக்குது. 6 ரியால் தான். ஃப்ளாஷ் கார்டு இது வந்து 4 ரியால் வருது. இந்த ஒரு இது வந்துட்டு 4 ரியால் போல். நிறைய ஃப்ளாஷ் கார்டு வச்சுருக்காங்க. இது எல்லாமே சேர்த்தே 4 போலங்க. ஃபுல் செட்டு 4 ரியால் ஆட்டுக்கு. பாருங்களேன் எவ்வளோ கம்மியாக இருக்குன்ட்டு. இது ஃபுல்லாமே நிறைய வச்சுருக்காங்க பாருங்கள் ஃப்ளாஷ் கார்ட்ஸு. குட்டி போக்கேமான் கேட்டுட்ருக்குங்க. சரி அவனுக்கு இது ஒன்று வாங்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து 2 ரியால் வருது. இதை ஓகேன்னு சொன்னோன்னா மறுபடியும் வந்து வாங்கலாம் இன்னும் நிறைய. புக்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இன்வாய்ஸ் புக்கு. இது வந்து ஏதோ கேஷ் இன்வாய்ஸ், இது ரெசிப்ட் புக்கு மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒன்றும் ஒரு மாதிரி இருக்குது. ஸ்கூல் நோட் புக்ஸும் இருக்குது. மேலே பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு நம்ம எழுதி கொடுப்போம்ல 4 லைனு 2 லைன்ஸு அந்த மாதிரி நோட்ஸ் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே அதுதான். எவ்வளோ இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இதிலே பாருங்கள் புதுசுன்னு குழந்தைங்க வந்துட்டு இது பண்ணுற மாதிரி இருக்குது. உட்டனில் இருக்குது. இந்த பாருங்கள் இதுக்குள்ளார நோட்டு சூப்பராக இருக்குல்ல? இது வந்து 8 ரியால் வருது. இந்த குட்டி ஸ்பைரல் நோட்டு அழகாக இருக்குது. இது எவ்வளோ ரேட் எழுதியில்லை இதில். ஃப்ளோர்லேயே என்னென்ன இருக்குன்னு போட்டிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரி, ஆஃபீஸ் சப்ளை, ஹவுஸ் வேரு, கிஃப்ட் எல்லாம் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து டாய்ஸு, டிசைன் அண்ட் ஃபோட்டோகிராஃபிக்கு, குரான் அதெல்லாம் இருக்குது. செகண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு சும்மா நார்மலான இதுதான். நம்ம டாய்ஸ் செக்ஷன் வந்திருக்கோங்க. இருக்கிறதுலே டேஞ்சரான செக்ஷன். அச்சு பாப்பா வச்சுட்டு அதுக்குள்ளார பாருங்கள்
ரொப்பிட்டா இந்த இடத்த. ஜஸ்ட்டு என்டர் தான் ஆகணும், அதுக்கே ரொப்பிடுச்சிங்க மேடம். போயிட்டு பார்ப்போம் இங்கே எப்படி டாய்ஸ் எல்லாம் என்ன ரேட்டு வருது என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அது டாயா காமிங்க, எவ்வளோ வருது அது? அக்கா டாயா? இவளுக்கு எங்கே பாரு இது மாதிரி அக்கா டாய்ஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சுப்பாங்க. இது என்ன ரேட்டு வருது? 12 ரியால் வருதுங்க இந்த அக்கா டாய். பாப்பா டாய் வந்து 22 ரியால் வருது. பிஷும்மா வாட்டர் கன் வச்சுருக்காங்க. இதோட ரேட் எவ்வளோன்னு பார்க்கலாம். இதோட ரேட் வந்துட்டு 18 ரியால் வருதுங்க. வாட்டர் கன் வந்துட்டு 24 ரியால் வருது. சேர்லாம் நிறைய கலர்ஸில் இருக்குது. இது ஒன்று வந்து 18 ரியாலுங்க. நல்ல குவாலிட்டியாக இருக்கானா, சூப்பராக இருக்குது சேரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சுகன்யா, ஜெயிச்சு தான் நம்மளால வாங்க முடியாது, காசு கொடுத்து வாங்க வேண்டியதுதான். எவ்வளோ இது? 330யா? நான் கூட ஒரு கப்பு வின் பண்ணியிருக்கேன். இது வந்து 195 ரியல். சும்மா ஷாப்பிங்கில். ஆமாம், நம்மளால ஜெயிச்சு எடுக்க முடியும். படத்தில் வடிவேலு காமெடி வரும்ல, கப்பை வந்துட்டு வாங்கிட்டு வருவாங்க. ஆமாம், நான் வின் பண்ணிட்டேன். ஆனால் 195 கொடுத்து வின் பண்ணியிருக்கேன். ஆமாம், அதில் தொங்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்ட்போர்டுங்க. இங்கே கலர் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி வந்து நம்ம கலர் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குல்ல. நம்ம குட்டீஸ்கிட்ட கொடுத்தோன்னா ஒரு நாளே கிறுக்கி தள்ளிட்டு கிழிச்சி வச்சுருங்க இல்லை? இது எதுக்குமா எடுத்திருக்கீங்க? வீட்டை டெக்கரேட் பண்ண போகிறீங்களா? இதில் வந்துட்டு பின்னாடி வந்து ஸ்டிக்கர் வந்து ஒட்டுற மாதிரி இருக்குது. இது 3 ரியால் தானா? பரவாயில்லையே, கீழே விட இது கொஞ்சம் கம்மியாக இருக்குல்ல. ஆனால் இது வந்து லென்த்தும் கம்மியாக தான் இருக்குது. கீழேயும் பார்த்தீங்கன்னா நிறைய டாய்ஸ் வச்சுருக்காங்கங்க. எங்களால் இங்கே வந்து பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. என்ன ரீசன்னா ஆச்சு, எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கா. என்னால் மேனேஜ் பண்ணவே முடியல. அதனால் பொறுமையாக ஒரு தடவை இங்கே வந்து சுற்றி காமிக்கிறேன் என்னென்ன டாய்ஸ் எல்லாம் இருக்குன்ட்டு. அவள் ஷாப்பிங் பண்ணதை எடுத்து வச்சே எனக்கு டைம் ஆகுது. கத்திரிக்கோல் வந்துட்டு 2.5 தாங்க வருது. இது வந்து கேப்போடையே இருக்குது பாருங்கள். குட்டி கத்திரிக்கோல் அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் பரிச்சட்டை வச்சுருக்காங்க பாருங்கள். நம்மளாம் சின்ன பிள்ளையில இது பண்ணதில்ல, இப்போலாம் எங்கே பரிச்சட்டை யூஸ் பண்ணுதுங்க. பர்த்டே கிஃப்ட்டுக்கெல்லாம் ஒரு பேக் போடுவோம் இல்லையா, அந்த பேக் வந்து வச்சுருக்காங்க. சைஸ் வைஸ் வந்துட்டு ரேட் வந்து டிஃபர் ஆகுது. இந்த இது வந்துட்டு 27 ரியால் வருது. சின்னதெல்லாம் கூட இருக்குது. இது வந்து 29 ரியால் வருது. இந்த பேக் வந்துட்டு 33 ரியால் வருதுங்க. நல்லா ஹார்ட் போட்டு லவ்னு எழுதியிருக்காங்க. இந்த இது வந்துட்டு இந்த குட்டீஸ்க்கான கிஃப்ட் கொடுக்குறதுங்க. 30 ரியால் வருது. இது எல்லாமே சின்ன சைஸ் பேக் இல்லை, ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கலாம். 21 ரியால். எத்தனை பேக் வருது இதில்? 22 பீசஸ் அங்க. நீங்கள் பர்த்டேக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே இந்த இடத்துல வாங்கிக்கலாம். ரிட்டர்ன் கிஃப்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேக் ஐட்டம்ஸு எல்லாமே எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டேன்னு போட்டிருக்காங்க. நம்ம யாருக்காவது கிஃப்ட் பண்ணால் கூட இது இந்த மாதிரி கவரில் போட்டு கிஃப்ட் கொடுத்துக்கலாம். இது வந்து 30 ரியால் வருது. இது 3D மாடலுங்க. இது வந்து 30 ரியால் வருது. கோகோ மெலன். ஆமாம், இது நல்ல கோல்டு இதில் இருக்குது. ஒன்று ஒரு மாதிரி இருக்குது. சைஸும் அதுக்கேற்ற மாதிரி ஒன்று டிஃபர் ஆகுது. இது அந்த ஹாப்பி பர்த்டேலே வேறு மாதிரி இருக்குது பாருங்கள். கிளாஸ்வேர் ஐட்டம்ஸ் கூட நிறைய இருக்குது. பட் இதெல்லாம் அச்சு பாப்பா வச்சுட்டுலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. அவள் உடச்சி கையில் கொடுத்துருவா. ஸோ இதெல்லாம் நம்ம தனியாக வந்தால் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இங்கே உட்டன் இதெல்லாம் இருக்குது. ஸ்பூனு, ஃபோக்கு அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. 2.5 ரியால் தான் இதெல்லாம்.